வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தோட பக்கங்களை புரட்டினா எத்தனையோ வீரக்கதைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது விழவே விழாத ஒரு கொடிய பத்தின கதை. திருப்பூர் குமரனோட கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறதுக்கு அவங்க கிட்ட பெரிய படையோ பயங்கரமான ஆயுதங்களும் இல்ல. கையில இருந்தது வெறும் ஒரு கொடி மட்டும்தான். இது ஒரு சாதாரண மனுஷனோட அசாதாரணமான தைரியத்தோட கதை. சரி, வாங்க அவரோட கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்துல இருந்து. முதல் பகுதி, ஒரு நெசவாளரின் மகன். எப்படி ஒரு சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து ஒரு தேசம் கொண்டாடுற நாயகனா அவர் உருவானார்னு பாப்போம். அவரோட இயற்பெயர் குமாரசாமி முதலியார். அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி 1904ல தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னிமலையில பிறந்தார். ஆனா வரலாறு அவரை திருப்பூர் குமரன் அப்படின்னு தான் இன்னிக்கும் ஞாபகம் வச்சிருக்கு. அவர் ஒன்னும் பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கல. ஒரு கைத்தறி நெசவாளரோட மகன்தான். ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம். வீட்ல இருந்த கஷ்டத்தினால பள்ளி படிப்பு கூட முழுசா முடிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட சேர்ந்து நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு வந்தாரு. அப்போதே பிரிட்டிஷ் ஆட்சியோட அடக்குமுறைக்கு நடுலலாம் அவரோட ஒவ்வொரு நாளும் போச்சு. அப்போ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளி எப்படி ஒரு புரட்சியாளரா மாறினார்? அதுதாங்க இங்க முக்கியமான கேள்வி. நம்ம அடுத்த பகுதி, ஒரு தேசபக்தர் உதயமாகிறார். அந்த சாதாரண மனுஷனுக்குள்ள எப்படி அந்த புரட்சி நெருப்பு பத்திக்குச்சுன்னு பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல மகாத்மா காந்தியோட அகிம்சை போராட்டம் நாடு முழுசும் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. காந்தியோட கொள்கைகளால ரொம்பவே ஈர்க்கப்பட்டார் குமரன். சுதந்திர போராட்டம் தீவிரமாக அவரோட மனசுலயும் தேசபக்தி ஆழமா வேரூன்ற ஆரம்பிச்சது. இந்த உத்வேகம் அவரை சும்மா உட்கார வைக்கல. உடனே களத்துல இறங்கினார். திருப்பூரில் தேசபந்து இளைஞர் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சார். இதோட ஒரே நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா சாதாரண மக்களையும் இளைஞர்களையும் ஒன்னு திரட்டுறதுதான். காந்தி அறிவிச்ச சட்ட மறுப்பு இயக்கத்துல சேர சொல்லி நிறைய இளைஞர்களுக்கு ஊக்கமளிச்சார். அவரோட போராட்டத்துல ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. அதுதான் அந்த கொடி. நம்ம அடுத்த பகுதி, தடை செய்யப்பட்ட கொடி. அது வெறும் துணி கிடையாது, அது ஒரு தேசத்தோட ஆன்மாவோட சின்னம். ஒரு சாதாரண துணி தானே, அது ஏன் அவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறிச்சு? பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பார்த்து ஏன் அவ்ளோ பயப்படணும்? பாருங்க, ஒரே கொடிதான். ஆனா பிரிட்டிஷ்காரங்க ஒரு மாதிரியும் இந்தியர்கள் இன்னொரு மாதிரியும் பார்த்தாங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளர்ச்சியோட அடையாளம், அவங்களோட அதிகாரத்துக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால். அதனால அதை பொது இடத்துல காட்டுறதே சட்டவிரோதம்னு சொன்னாங்க. ஆனா இந்தியர்களுக்கு அது அவங்களோட தன்மானம், அவங்களோட சுதந்திரம், அவங்க சொந்த நாட்டுல இறையாண்மையோட வாழ போறோங்கிறதுக்கான ஒரு அடையாளம். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த விஷயம் எப்படி ஒரு பெரிய மோதலா மாறிச்சுங்கிறது தான். பேரரசுக்கு எதிரான தைரியம். அவ்வளோ பெரிய சக்திக்கு முன்னால பயத்தை எப்படி ஜெயிச்சாங்கன்னு பாப்போம். அவர் இருந்த காலகட்டம் ரொம்பவே பயங்கரமானது. நினைச்சு பாருங்க, பொதுவா மக்கள் கூடுறதுக்கு தடை. எங்க கூட்டம் நடந்தாலும் போலீஸ் கண்காணிக்கும். போராட்டங்களை ரொம்ப கொடூரமா ஒடுக்குவாங்க. நாட்டுப்பற்றோட முழக்கங்கள் போட்டாலே அது பெரிய குற்றம். இது எல்லாத்துக்கும் மேல இந்திய தேசிய கொடிய கையில ஏந்திரதே ஒரு கிரிமினல் குற்றம்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனால நிறைய பேர் போராடுறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பயமான சூழ்நிலையில மத்தவங்க எல்லாம் ஒதுங்கி போனப்போ குமரன் மட்டும் ஒரு முடிவெடுத்தார். அவர் தனக்கு கிடைக்கக்கூடிய வசதியான வாழ்க்கைய பாதுகாப்பா விட நாட்டுக்காக போராடுற தைரியத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த ஒரு வரி அவரோட மொத்த குணத்தையும் நமக்கு சொல்லிரும். இப்போ நாம அந்த முக்கியமான நாளுக்கு வந்துட்டோம். இந்திய சரித்திரத்துல மறக்கவே முடியாத ஒரு நாள், விழாத கொடி, ஒரு மாவீரனோட தியாகத்தோட கடைசி நிமிடங்கள். ஜனவரி 11, 1932. அன்னிக்கு காலையில குமரன் திருப்பூர்ல ஒரு பெரிய போராட்ட பேரணிக்கு தலைமை தாங்கினார். மதியம் போராட்டத்துல இருந்தவங்க தடை செய்யப்பட்ட இந்திய கொடிய கையில ஏந்திக்கிட்டு சுதந்திரம் வேணும்னு முழக்கமிட்டாங்க. நிலைமை மோசமாக பிரிட்டிஷ் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து கூட்டத்தை களைஞ்சு போக சொல்லுச்சு. மக்கள் போகாததால அந்த கொடூரமான தடியடி தாக்குதல் ஆரம்பமாச்சு. காவல்துறை அவரை இரக்கமே இல்லாம பலமுறை தாக்கியது. குமரன் தான் அந்த பேரணிக்கு தலைமைன்னு தெரிஞ்சு அவர் மேல தாக்குதல் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. அவர் உடம்புல விழாத அடிகளே இல்ல. அவ்வளவு அடிகளை வாங்கியும் அவர் கீழே சரிஞ்சு விழுறப்ப கூட அந்த கொடிய மட்டும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டார். ஒரு இன்ச்சு கூட கீழே விழவிடல. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த கொடி, அதாவது நம்ம தேசத்தோட மரியாதை, தரையில விழாம பாத்துக்கிட்டார். நம்ம நாட்டுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சப்போ அவருக்கு வயசு வெறும் 27 தாங்க. ஒரு முழு வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு இளைஞர் தன்னோட தாய்நாட்டுக்காக உயிரையே கொடுத்தார். ஆனா அவரோட கதை அதோட முடியல. சொல்லப்போனா அங்கதான் தொடங்குச்சு. அடுத்த பகுதி, ஒரு தியாகியின் அழியாத மரபு.
ஒரு தனி மனுஷனோட தியாகம் எப்படி ஒரு முடிவே இல்லாத சின்னமா மாறுச்சுன்னு பாப்போம். அவரோட இந்த தியாகத்துக்கு பிறகு மக்கள் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. கொடி காத்த குமரன், அதாவது கொடியை பாதுகாத்த குமரன். இந்த பேர் தான் அவரோட தியாகத்தை இன்னைக்கும் நம்ம மனசுல நிலைநிறுத்தி வச்சிருக்கு. சரி, அவரோட தியாகம் இன்னைக்கும் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஆயுதமே இல்லாம நின்னாரு. தேசபக்தியோட இருக்கிறதுக்கு பணமோ பதவியோ தேவையில்ல, நெஞ்சில தைரியம் இருந்தா போதும்னு நிரூபிச்சாரு. தன்னோட உயிரை விட தேசத்தோட மரியாதை தான் பெருசுன்னு வாழ்ந்து காட்டினாரு. கடைசியா சுதந்திரம்ங்கிறது சும்மா கிடைக்காது, அதுக்கு தியாகம் செஞ்சுதான் சம்பாதிக்க முடியும்னு அவரோட கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த ஒரு வரி அவரோட வாழ்க்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அடித்து கொல்லப்பட்டார், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்படவில்லை. ஆமா, அவரோட உடலதான் அவங்களால வீழ்த்த முடிஞ்சது, ஆனா அவரோட கொள்கைய, அவரோட வீரத்தை யாராலையும் தோற்கடிக்க முடியல. குமரனோட கதை நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியே எழுப்புது. ஒரு சின்னத்தை பாதுகாப்பதுன்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? அது ஒரு கொடியா இருக்கலாம், நம்ம மொழியா இருக்கலாம், இல்ல நம்ம கலாச்சாரமா இருக்கலாம். அதை பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.